வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு கதம்பக்காய் சாம்பார், அதாவது பழக்காய் சாம்பார். அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 100 கிராம் துவரம் பருப்பு குக்கரில் சேர்த்தாச்சு. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்தாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து பருப்பை வந்துட்டு 4லேருந்து 5 விசில் போல் விட்டு நல்ல குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க. அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் துருவன தேங்காய், 2 ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் அளவுங்க. இதை தான் மசாலா நம்ம அரைக்க போகிற பொருட்கள். இதை வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து காரத்துக்கு நம்ம வேறு எந்த மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல, காஞ்ச மிளகாய் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்துட்டு வெண்பொங்கல் தொட்டு சாப்பிட்றதுக்காக இந்த சாம்பார் செய்ய போகிறோம். நீங்கள் சாம்பாராகவும் செய்யலாம், இல்லைன்னா குழம்பு மாதிரியும் செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான், அரைச்சது ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் இந்த சாம்பார் செய்யல அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடுகு சேர்த்தாச்சு. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் 1 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், ஜீரகம், 4 மிளகு, கொஞ்சம் வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ 1 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் லைட்டாக பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் உள்ளே சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் அரிஞ்சோடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா காரில் அடித்த மாதிரி ஆயிரும் குழம்புல. இதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டிடுங்க. அதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, கேரட் சேர்த்துக்கோங்க, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அடுத்தது சௌச்சௌக்காய் சேர்த்துக்கோங்க, அடுத்தது முள்ளங்கி சேர்த்துக்கோங்க, அடுத்தது பரங்கிக்காய், இனிப்பு காய் சொல்லுவோம் இல்லைங்களா, பூசணிக்காய், இனிப்பு பூசணி, இது எல்லா காயும் உள்ளே சேர்த்தாச்சு. என்கிட்ட இவ்வளோ தான் காய் இருந்தது, நான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காயும் நீங்கள் உள்ளே தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ பரட்டி விட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம இந்த காயை வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணியை மட்டும் மேலால் இருத்துட்டு இப்போ லைட்டாக பரட்டி விட்டாச்சு. பரட்டினதுக்கு அப்புறமா இது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு இதையே லைட்டாக பரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது காய் கொஞ்சம் வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காயும் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பருப்பை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நல்ல குலைவாக வெந்துருச்சு. இருந்தாலும் ஒரு கனமான கரண்டி வச்சு கலக்கினாலும் சரி, இல்லை மத்து வச்சு கடைஞ்சிக்கிட்டாலும் சரி, நல்ல குலைவாக இருந்தது அப்படின்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பருப்பை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக பரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா புளி தண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா இறுக்கமாக புளிஞ்சோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ்க்கு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சிட்டு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சாறு மட்டும் உள்ளே சேர்த்தாச்சு. இது வந்து இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் விழுது உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச இல்லைங்களா தேங்காய் விழுது மசாலா, அது வந்து இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மேலால் மல்லி இலை தூவிக்கோங்க. நம்மளோட கதம்பக்காய் சாம்பார் பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது கலவை சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பொங்கல் வந்துருச்சு இல்லைங்களா, பொங்கல் வரையில் சக்கரை பொங்கல் மட்டும் செய்ய போகிறதில்ல, வெண்பொங்கலும் செய்ய போகிறோம். வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சாம்பார் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரி குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.